அடிக்காம வரலாம். அவன் தலை இங்க வெட்டி பார்ப்போம்ல. அவன் நம்மள அப்பல இருந்து சண்டை போட நினைக்காமல வராம வரலாம். ஆமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 86. இன்னைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருந்துருப்போம். அந்த டிவார்மிங் டானிக்கை பற்றி ஒரு வீடியோ போட்டுருந்துருப்போம். அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் அந்த டானிக்கே கொடுக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா 3 வாரத்துக்கு ஒருக்கா அப்படிங்கிறத தப்பாக சொல்லியிருப்போம். அதாவது 3 மாதத்துக்கு ஒருக்கா இல்லை மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி கொடுத்தா போதும். வாங்க இன்னைக்கான டெய்லி ரொட்டீனை பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் வெளுத்து வாங்கியிருந்தாப்புல. ஏன்னா நான் நேற்றே சொன்னேன்ல, கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருக்குது, ரெட் அலர்ட் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வெளுத்து வாங்கினாலே நம்ம பண்ண என்ன ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாயிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு கொஞ்சம் மழை பெய்யாமல் இருந்தது. மழை வந்துட்டாலே நம்ம எங்கே போவோம்னு எல்லாருக்குமே தெரியும். மீன் பிடிக்க தான் கிளம்பிட்டோம். ஆனால் அந்த முறை நைட்டு கிளம்புறோம். பெரிய ரைட் இருந்தால் நல்லா இருக்கும். குட்டி ரைட் இருந்தால் இப்போ எத்தனை மீன் பிடிக்கலாம். நைட்டு மீன் பிடிக்க போகிறதுங்கிறதே ஒரு அட்வென்ச்சராக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பார்க்காததெல்லாம் நைட்டு பார்க்கலாம். நைட்டு தான் பார்த்தீங்கன்னா இரவில் வாழக்கூடிய விலங்குகள் அனைத்தும் வெளியே வரும். நம்மளும் அதே மாதிரி ஒரு நாட்டு நண்டு பிடிச்சிருந்தோம். இருந்தாலும் இந்த முறை நம்ம பிடிக்க போகிறது பார்த்தீங்கன்னா தூண்டிட்டு இல்லை, கைட்டு பிடிக்க போகிறோம். அதே மாதிரி அதை எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிக் கொடுத்துருக்கோம், உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நைட்டு போய் மீன் பிடிக்காதீங்க, கொஞ்சம் டேஞ்சர் தான். ஆனால் என்ன, நைட்டு மீன் பிடிச்சிங்கன்னா நல்லா கிடைக்கும். வாங்க எப்படி பிடிச்சேன்னு பாருங்க. லைட்டை போட்டு போட்டியா அண்ணா தெரியுது பாரு, மீன் தெரியுது சரிதான் அவனுக்கு. பிடி இப்போ எப்படி பிடிக்கணும்னா, மீனுக்கு மின்புறமா கை கொண்டுக்கணும், ஒரு அசைவும் இருக்கக்கூடாது. அந்த அசைவு டீ காபி குடிச்சா எனக்கு இப்படி கொண்டு போய் மின்புறம் கை இருக்கணும், அவ்வளவுதான். பாருங்க ஃப்ரெண்ட். நைட்டு மீன் பிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா பிடிக்கக்கூடிய முரண் ஒன்று இருக்குது, அது மட்டும் தெளிவாக கற்றுக்கிட்டோம்னா அழகாக பிடிச்சிடலாம். ஏன்னா நைட்டு வந்து மீன்கள் வந்து தூங்கக்கூடிய நேரம். அங்கே நம்ம நண்பர்களுக்கும் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கலாம். அப்படி நீங்களும் எப்படி பிடிக்கிறாங்கன்னு பார்த்து கற்றுக்கோங்க. இந்த இவனை பெருச பிடி. வந்து ஒரு கை முன்னாடி அப்படி பொத்து சைட்ல அப்படி பொத்தக்கூடாது. அது மீனை போக வைக்கணும். மீனை போக வைக்கணும். அப்ப நமக்கு நம்ம மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குறுக்க இந்த கௌசிக்கு வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இடையில ஒருத்தன் வந்து எட்டி பார்த்துட்டு போனான். ஆனால் நம்ம அவனை தொந்தரவு பண்ணாத வரைக்கும் அவன் ஒன்றும் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டான். இருந்தாலும் அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். சரி பிடிச்சது போதும் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது எவ்வளோ மீன் பிடிச்சோம் அப்படின்ட்டு பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ 2 கிலோ கிட்ட மீன் பிடிச்சிருந்தோம். ஆனால் இந்த மாதிரி நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மீன் பிடிக்கிறீங்கிறதே தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். யாரெல்லாம் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நல்லா வீட்டுக்கு அமைதியாக சொல்லல எப்படி சமாளிப்போம். சரி போதும் சொல்லிட்டு போகும்போது கை காலெல்லாம் கழுவிட்டு மீன் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். இன்னைக்கான பதிவு அவ்வளோதான். மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.